இங்கே பாரு இந்த பக்கத்தை எடு. இங்கே வந்து பாச்சாத்ம மத்து, அதாவது மேற்கத்திய கொள்கைப்படி இந்த காவியத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா பாவ தத்துவ, கல்பனா தத்துவ, புத்தி தத்துவ, சைலி தத்துவன்னு 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி காவியக்கிய ஆத்மா அப்படின்னு இப்போ வந்து ரச சம்பிரதாய, அதாவது இந்த காவியத்தை பற்றின ரசத்தை வந்து முக்கியத்துவமாக வச்சு எழுதுனது யாருன்னா ஆச்சாரிய விஸ்வநாத். அலங்காரனா அணிகள், அதை முக்கியத்துவமாக வச்சு காவியத்தை படைத்தவங்க யாருன்னா தண்டி, பாமக, அவர் ஆச்சாரிய. வக்ரோக்தி சம்பிரதாய அப்படின்னா வந்து ஆச்சாரிய குந்தக் வந்து வக்ரோக்தியை பயன்படுத்தியிருக்காரு, உருவகத்தா. ரீதி சம்பிரதாய ஆச்சாரிய வாமன், இவங்க வந்து காவியத்தில் வந்து இந்த மாதிரி இலக்கணத்தைலாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆச்சாரிய ஆனந்த வர்தன், இவர் வந்து துவனி சம்பிரதாய, ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காரு. काव्य की परिभाषा देते हुए उसके बारे में भारतीय आचारों के मतों का वर्णन कीजिए. காவியத்தோட விளக்கத்தை சொல்லி இதை பற்றி இந்திய ஆச்சாரியர்கள், அதாவது காவியத்தை படைத்தவங்க, அவங்களுடைய கொள்கையில் சொல்லுங்கள். அந்த கொள்கையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். காவிய கவிக்கே துவாரா ரச்சா ஜாத்தாகை, காவியம் வந்து கவிஞர் மூலமாக படைக்கப்படுது. கு தாதிக்கே சாத் ஈ பிரத்யேகோ ஜோட்னே சே கவி சப்த பனாகை. இப்போ கு அப்படிங்கிற வேர் சொல்லோட ஈ அப்படிங்கிற பின்னாடி சஃபிக்ஸ் ப்ரஃபிக்ஸ் சொல்லுவாங்களே, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்றது, அந்த ஈயை சேர்த்தோம்னா கவி அப்படிங்கிற சொல் வருது. ஜிஸ்கா அர்த்தம், இதோட அர்த்தம் என்னென்னா சர்வங்க திரஷ்டா, எல்லாமே, அதாவது என்ன சர்வங்கன்னா இவங்க தான் எல்லாமே, கவின்னா எல்லாமே அப்படின்னு பொருள்படுது. கவி சாமானிய மனுஷே அதிக பாவுக்கு அவர் சஹிருதய ஹோத்தாகை, கவிஞர் வந்து எளிமையான மனிதனோட அதிகமாக உணர்வு பூர்வமாக இருக்கான். வக் அப்பனே மத்தோங்கோ வியக்த கர்த்தா ரகத்தாகை, இவன் தன்னுடைய கொள்கையை வந்து வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய காவியம் மூலம். வக் அப்பனே ஹிருதயக்கா ரச தூசரம் தக் பகுச்சானா சாத்தாகை, தன் மனதில் விருப்பத்தை, ஆசையை, அழகை அடுத்தவங்களுக்கு செலுத்துகிறான். வக் தூசரோங்கோ ஆக்கர்ஷித்து கர்னா சாத்தாகை, அடுத்தவங்களை கவர விரும்புகிறான். इस प्रकार काव्य के 2 पक्ष हो जाते हैं. இந்த மாதிரி பார்க்குறப்ப காவியத்தில் 2 பக்கம் இருக்குது. இல்லை, ஒன்று வந்து பாவபக்ஷ, உணர்வு நிரம்பியது. அடுத்து கலாபக்ஷ, கலைக்காக எழுதப்படுறது. காவியம் 2 டைப்பாக எழுதுகிறாங்க, உணர்வு பூர்வமாக எழுதுகிறாங்க, இன்னொன்று கலைக்காக எழுதுகிறாங்க. काव्य के पक्ष पावपक्ष कलापक्ष. काव्य के मुख्य तत्वों के आधार पर आचार्य ने काव्य की परिभाषा दी है. காவியத்தோட முக்கியமான தத்துவத்தை ஆதாரமாக வச்சு இந்த படைப்பாளிகள் காவியத்துக்கு விளக்கத்தை அளிக்கிறாங்க. உண்மை மத்துப்பேத்த அவசியகை, அதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். மகர் ஹரேக் ஆச்சாரியக்கே மத்துமே சத்தியக்கி மாத்திராபிய அதிக அவசியகை, இதில் ஒவ்வொரு ஆச்சாரியங்களுடைய கொள்கைகளையும், ஒவ்வொரு காவியத்தை படைத்தவங்களுடைய கொள்கைகளையும் சத்தியக்கி மாத்திராபிய அதிக அவசியகை, ஆனால் அதில் வந்து உண்மை தான் நிறைய இருக்குது. பரத முனிய அவர் ஆச்சாரிய விஸ்வநாத் ने ரசபரே வாக்கியகி கோ காவியமானாகை. பரத முனி மற்றும் ஆச்சாரிய விஸ்வநாத் வந்து ரசபரே வாக்கியகி, ரசம் அதாவது என்ன, சிருங்கார ரச, வீர ரசம், இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ரசம் சுவைகளை தான் வந்து காவியமாக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வாக்கியம் ரசாத்மக் காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. पंडितराज जगन्नाथ ने रमणीय अर्थ प्रदान करने वाले शब्द, அதாவது நல்ல அருமையான பொருள் தரக்கூடிய சொற்கள் நிறுவனம் தான் வந்து காவியம்னு சொல்கிறாங்க. தண்டி பாமக ஆச்சாரிய கேசவதாஸ் நே அலங்கார் யுக்த வாக்கியக்கோ, இந்த தண்டியும் பாமகவும் அணிகள் நிரம்பிய, அணிகள்னால் என்னென்னா ஓமேனி உருவகணின்னு அணியாக இருக்கும், அந்த மாதிரி அணிகள் நிரம்பிய வாக்கியங்களை தான் வந்து காவியம்னு சொல்கிறாங்க. ஆச்சரிய வாமனே ரீதிக்கோ ஜோ மாதுரிய ஓஜ் ஆதி உச்ச குணங்ச யுத்த சைலிகை. ஆச்சரிய வாமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா மாதுரிய ஓஜ் ஆதி உச்ச குணம், அதை இனிமை நிரம்பிய சிறந்த குணங்கள் நிரம்பிய நடைய தான் வந்து காவியம்னு சொல்கிறாரு. ஆனந்த வர்தனாச்சாரியனே காவியமே துவனி கோகி பிரதான தகை, சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. துவனி காவிய கோகி உன்னொன்று சிரேஷ்ட காவியமானாகை, இவர் வந்து சொல், இப்போ வந்து காவியனாலே சொல்லால் நிரம்பியது, அந்த சொல் வந்து சிறந்ததாக இருக்கணும்னு சொல்கிறாரு. தோச ரஹித அவர் குணவாளி ரச்சனாக்கோ மமட்டாச்சாரியனே காவியமானாகை, குற்றம் இல்லாத குண நிறைந்த படைப்புகளை தான் வந்து காவியம்னு சொல்கிறாரு மமண்டாச்சாரிய. சாகித்ய தர்பன்கர் விஸ்வநாதனே இஸ் பரிபாஷாக்கு கடிய ஆலோசனா கீகை, ஆனால்
அந்த விஸ்வநாத்துங்கிறவர் வந்து இதை எதிர்க்கிறாரு. ஆச்சரிய ராமச்சந்திர சுக்லனே அனுசார் ஜிஸ் பிரகார் ஆத்மாக்கி முக்தாவஸ்தா ஞான் தசா ககலாத்திகை. இந்த ராமச்சந்திர சுக்ல என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து இந்த உலகப்பற்று இல்லாமல் நம்ம ஒரு முக்தி நிலையை அடைகிறோமோ அதை தான் வந்து ஞானதசா அறிவுபூர்வமான நிலைன்னு சொல்கிறோம். உசி பிரகார் ஹிருதயக்கு முக்தாவஸ்தா ரசதசா ககலாத்திகை. அதே மாதிரி இருதயத்திலிருந்து நம்முடைய உணர்வுபூர்வமாக விடுபட்டு ரசதசா ககலாத்திகை அந்த உணர்வுகள் நிரம்பிய ஒரு இடத்த தான் வந்து காவியம் சொல்கிறோம். இஸ் ரசதசாமே மனுஷிக்கு வாணி ஜோ சப்த விதான் கத்திகை உசை காவிய கதேகை. இந்த ரசம் நிரம்பிய இந்த சூழ்நிலையில் மனிதன் வந்து எந்த விதமாக வந்து விஷயங்களை வெளிப்படுத்துகிறானோ அதான் காவியம்னு சொல்கிறான். கவி அப்பினேக்கி திருஷ்டிகோன் சே லிக்தாகை. கவிஞன் தன்னுடைய பார்வையில் சொல்கிறான். லேக்கின் எக் சபி பாட்டக்கோங் அவர் ஸ்ரோதாவும் கே ஆனந்த அவர் உபயோகா விஷய பன் ஜாத்தாகை. ஆனால் கவிஞர் தன்னுடைய பார்வையில் எழுதுகிறாரு. ஆனால் அது எல்லா படிக்கிறவங்களுக்கும் ஆனந்தத்தையும் உபயோகத்தையும் தருது. इस प्रकार काव्य में व्यक्तित्व के महत्व के साथ साथ சாதாரணீகரன் की आवश्यकता का भी जाती है. இதே மாதிரி காவியத்தில் व्यक्तित्व महत्व के साथ व्यक्तित्व என்னது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கேரக்டர் தவிர சாதாரணீகரன் की आवश्यकता ஒரு சாதாரண மனிதனுடைய இயல்பான சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். जब कवि अपने अनुभवजन्य मतों को सुंदर शब्द विधान द्वारा सुंदर अभिव्यक्ति लोक कल्याण के लिए करता है. கவி வந்து தன்னுடைய அனுபவங்களை அழகான சொல் மூலம் அழகாக வந்து வெளிப்படுத்துகிறப்ப அது மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. அதுதான் வந்து காவியம். யக்கிய அபிவியக்தி காவிய பன் ஜாத்திகை. இதுதான் இந்த வெளிப்பாடு தான் காவியமாக மாறுது. வாக்கியம் இது வந்து என்னென்னா இது ஒரு வேர்ட்ஸாக கொடுத்தோன்னா அது தேவையில்லை.